இன்றைக்கி நான் 3 கறி மீன் எடுத்துருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நான் எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் தடவி வச்சுக்கலாம். அதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு, மீனில் ஈரம் இருக்கும். கொஞ்சமாக நம்ம மசாலாவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மசாலா மீனில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சு இந்த மாதிரி வரையாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா மசாலா நமக்கு உள்ளே இறங்கி இன்னும் போகும். இதே போல் தடவி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம மீனை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, மீனை போட்டுக்கலாம். நமக்கு அதிக நேரம் சாதாரண மீன் வறுக்கிற மாதிரி வறுக்க வேண்டாம். இதை நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ ஏற்கனவே கொஞ்சமாக நம்ம மீன் வறுத்த எண்ணெயும் சேர்த்துருக்கோம். இப்போ அது கூட கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இஞ்சி இடித்ததையும் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு, இதில் காரத்துக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இதே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கறி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு வாழையில வாட்டி எடுத்துருக்கேன். இப்போ அதில் நம்ம மசாலா வதக்கின மசாலாலாம் வச்சுக்கோங்க. பொரிச்ச மீனையும் தூக்கி இதில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் நமக்கு மசாலா தடவி கொடுத்துக்கோங்க. இது மேலே நம்ம தக்காளி வச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே நமக்கு வெங்காயமும் வச்சு கொடுத்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வாழை நார் இருந்தால் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து கட்டிக்கோங்க. இல்லைன்னா நூல் இந்த மாதிரி நமக்கு இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு இப்படி சுற்றி விட்டு லைட்டாக ஒரு சேஃப்டிக்கு தான். இப்போ நம்ம சட்டி சூடாயிருச்சு. இப்போ இதை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுடைய வாழை இலை கறி மீன் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி மீன் வறுத்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுங்க, வீட்டில் செஞ்சு விடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வாழை இலை
பொரித்து சாப்பிடும்போது நல்லா அந்த வாழையில வாசனையோட ஜம்முன்னு இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா நமக்கு எடுத்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.